7வது, 8வது, 9வது புள்ளிகள் பற்றி பார்ப்போம். முதலாவதாக 7வது புள்ளியில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது எந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம் என்பதை பார்ப்போம். 7வது புள்ளியின் அமைவிடம் நம் பாதங்களில் 4 விரல்கள், அதாவது கட்ட விரல் தவிர்த்து அடுத்த 4 விரல்கள், அதனின் நடுப்பகுதியை நாம் குறிப்பிட்டிருக்கும் 7 என்று. அந்த இடங்களில் நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது சில விரல்களில் அழுத்தம் கொடுக்கும்போது வலி அதிகமாக இருக்கும், சில விரல்களில் வலி குறைவாக இருக்கும். அப்படி வலி அதிகமாக இருக்கிற இடத்துக்கிட்ட மீண்டும் மீண்டும் நம்மளால் தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். அப்படி அழுத்தம் கொடுக்கும் பொழுது தலை சுற்றுவது, அதாவது கீழே குமிஞ்சு நிமிர்ந்தாலோ டக்குன்னு திரும்பிட்டு பார்த்தாலோ ஏதோ ஒரு கிர்ன்னு சுற்றுச்சு, தலை ஏதோ சுற்றின மாதிரி இருந்தது அப்படின்ற ஃபீல் இருக்கும். அந்த தலை சுற்றுவதை அது சரி செய்யும். இது பக்கவாதம் வந்த நபர்களுக்கு இந்த இடங்களில் நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது தலைக்கு போகிற இரத்த ஓட்டம், காற்றோட்டம் போகக்கூடிய தலை நரம்புகளில் உள்ள அடைப்புக்கள் சரியாகும். அடைப்புக்கள் சரியாயிட்டு அதே போல் பக்கவாதம் வந்தவர்களுக்கு தலை நரம்புகள் பகுதியிலும் கைகள், எந்த கைகளோ அந்த கைகள், கால்களுக்கு உண்டான பிரதிபலிப்பு புள்ளிகளிலும் சேர்த்து அழுத்தம் கொடுக்கணும். அப்படி அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு நல்ல பலனை அதில் பார்க்க முடியும். சரி, அடுத்த புள்ளி 8வது புள்ளி. 8வது புள்ளி ஒற்றை தலைவலிக்கான புள்ளி. ஒற்றை தலைவலிக்கு இதுதான் காரணம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த புள்ளிகளில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது, அதாவது நம் விரல்களின் அந்த பஞ்சு போல மெத்தை போல இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்ட நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது ஒற்றை தலைவலி குறைவதை, தலைவலியின் வீரியம் குறைவதையும் தலைவலி சரியாகுவதையும் நாம் உணர முடியும். தினமும் கூட அந்த இடங்களில் ஒற்றை தலைவலியினால் அவதிப்படுபவர்கள் அந்த இடங்களில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது தலைவலி குறைவதை பார்க்க முடியும். ஆனால் நாம் பாத அழுத்த சிகிச்சையை முழுமையாக செய்து கொள்ளும் பொழுது அதற்குண்டான காரணம், மூல காரணம் என்ன என்பதை அறிந்து அதுவும் நிவர்த்தியாகும். ஆனால் தனித்தனியாக சொல்லி வருவதால் ஒற்றை தலைவலிக்கான புள்ளி அதுவும் பலன் கொடுக்கும். அடுத்ததாக சைனஸ். சைனஸ் முகத்தில் உள்ள, மூக்குக்கு பக்கத்தில் முகத்தில் உள்ள காற்றுப்பைகளில் ஏற்படக்கூடிய அலர்ஜி. அதனால் ஏற்படுற அலர்ஜியினால் நமக்கு எந்த மாதிரியான தொந்தரவுகள் வருகிறது என்றால், தும்மல், அடிக்கடி தும்மல் வரும், தொடர் தும்மல், கண் எரிச்சல் ஒரு மாதிரி, மூக்கில் நீர் வடிதல், கைகள் நெற்றியில் கன்னங்களில் கைகளை வைக்கும் பொழுது வலி ஏற்படும், வலி உணர்வு உண்டாகும், குமியும் போது தலை பாரம் இருக்கும். ஆக இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு 9வது புள்ளி, அதாவது நம் விரல்களின் நுனி பகுதி, சரியா, நம் விரல்களின் நுனி பகுதியில் நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது இந்த தொடர் தும்மல், சைனஸ்னால் ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் சரியாகும். ஆக சைனஸுக்கு உரிய புள்ளி விரல்களின் நுனியில் இருக்கும் அமைவிடம், அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும். ஆக இன்று 3 புள்ளிகள் பாத அழுத்த சிகிச்சையில் நான் கொடுத்திருக்கும் அந்த வரைபடத்தில் உள்ள 7, 8, 9க்கான விளக்கங்கள் என்று பார்த்தோம்.